பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம் முதல் சுக்கிரவாரம், முதல் வெள்ளிக்கிழமை. இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து முதல் வெள்ளிக்கிழமை இதுதான். உங்கள் வீட்டில் இந்த விளக்கு ஏற்றுறது சுபமாக இருக்கணும், லக்ஷ்மி கடாட்சம் வரணும், மன நிம்மதி வரணும், சந்தோஷம் வரணும், வியாதிகள் போகணும், அஷ்ட ஐஸ்வர்யம் வரணும், ஸ்திர சொத்து வரணும். இத்தனையும் உங்களை வாழ்த்தி இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு நான் உள்ளே போகிறேன். இன்னைக்கு வளர்பிறை திதி, கேட்டை நட்சத்திரம், சதுர்தசி, சுக்லபக்ஷம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், சுக்கிரவாரம் சொல்லிட்டேன். அப்போ யூஸ்வலாக நம்ம எந்த இறைவனை வழிபடுவோம்? பெண்களுக்கே உரிய நாள் சுக்கிரவாரம். திருமண தடை உள்ளவர்கள், கணவன் மனைவி பிரச்சனை உள்ளவர்கள், திருமணத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், திருமண தடை மட்டுமில்லை குழந்தை பாக்கியம் தட்டுபவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நாள் ஒரு உகந்த நாள். ஆகவே லக்ஷ்மி கடாட்சத்தோட சிவ பூஜை செஞ்சு ஐஸ்வர்யத்தோட மகாவிஷ்ணுவை வழிபட்டு இந்த நாளை நல்ல நாளாக நம்ம வணங்குவோம், வழிபடுவோம். முதல் பாடல், எப்போவுமே நம்ம யானை முகத்தோன் அவனை வழிபடுறது தானே இயல்பு. உலகத்திலேயே ஐஸ்வர்யம் தங்கக்கூடிய முதல் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா யானையினுடைய மந்தகம், அதனுடைய நெற்றி பாகம். சுக்கிரவாரத்தில் யானையினுடைய நெற்றி பாகத்தை தரிசனம் செஞ்சாலே மகா புண்ணியம். இது ஒரு யோகம், இது ஒரு தவம், இது ஒரு யாகம். யோகம் பண்ணக்கூடிய மூல மந்திரம் தமிழில் எதுன்னு கேட்டிங்கன்னா விநாயகர் அகவல். தாமரை பாதச்சிலம்பு பல இசை பாட புல்லரை ஞானும் பூந்துயிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தழகரிப்ப சீரக்களபச்சந்தாமரை பாதச்சிலம்பு பல இசை பாட பொல்லரை ஞானும் பூந்துயிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தழகரிப்ப பேழை வயிறும் பெரும் பாரக்கோடும் வேழமுகமும் விளங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குஷ பாசமும் நெஞ்சிற்குடி கொண்ட நீலமேனியும் பேழை வயிறும் பெரும் பாரக்கோடும் வேழமுகமும் விளங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குஷ பாசமும் நெஞ்சிற்குடி கொண்ட நீலமேனியும் நாதவாயும் நாலிருபுயமும் மூன்று கண்ணும் மதச்சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூற்றிகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமே ஞான அற்புதம் நின்ற கற்பகக்களிலே முப்பழும் நுகரும் சிகவாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்தே திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய்
பொருந்தவே வந்தல் உழந்தனில் புகுந்து குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடாவகைதான் மகிழ்ந்தெனக் கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டிய செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இல்முரு கருணை இனிதெனக் கருளி கருவிகளோடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடில்தே தலமுறு நான்கும் தந்தெனக் கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் அறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக்கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்தங்கிசை நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைவிங்கலையும் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் ஆவில் உணர்த்தி குண்டலிகதனில் கூடிய கசுவை விண்டழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூண்டழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் வாதித்தன் இயக்கமும் குமுத சகாய குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தில் 2 நிலையும் உடற்சக்கரத்தில் உறுப்பையும் காட்டி ஷண்முகத்தூலம் சதுர்முகச் சூக்கம் எண்முகமாக இனிதெனக் கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தி நிற்க பாலவாயி காட்டியிருத்தி முக்தியினிதெனக் கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே எங்கள் சிந்தை தெளிவித்து இருள் வெளி 2ற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தழுத்திய செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழிகாட்டு சத்தத்தினுள்ள சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ள சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய பாலிக்கப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ள காட்டு வேடமும் நீரும் இளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தில் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனை காண்ட வித்தக விநாயக விரை கழல் சரணே வித்தக விநாயக
விரை கழல் சரணே வித்தக விநாயக விரை கழல் சரணே. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம் வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் சுகந்தம் எங்கே இருக்கிறதோ அங்கே லக்ஷ்மி வாசம் செய்வாள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம். அந்த காலத்தில் இருந்தே அகில், பச்சோளி, சாம்பிராணி புகை இதையெல்லாம் வீட்டில் வாசனையை பெருக்குனாங்க. அந்த வாசனையில் இறைவன் குடியிருப்பான்னு சொன்னால் அதை விட பெரிய ரகசியம் லக்ஷ்மி வாசம் செய்வாள். சுத்தம் எங்கே இருக்கிறதோ, சுகந்தம் எங்கே இருக்கிறதோ லக்ஷ்மி வாசம் செய்வாள். அதனால தான் வியாழக்கிழமையே நம்ம வீடு சுத்தம் பண்ணி வெள்ளிக்கிழமையில் சுகந்தம் போட்டு நல்ல ஜம்முன்னு வாசப்படியில் இருந்தே லக்ஷ்மி கடாட்சம். இந்த வெள்ளிக்கிழமையில் சாயந்தரம் விளக்கேற்றுறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த விளக்கேற்றி நீங்கள் வரும்போதே அந்த விளக்கோட லக்ஷ்மி வருவாளாம். அதனால தான் நீங்கள் வரும்போதே இல்லத்தரசி பவ்யமாக நடந்து வரணும். அடிமேல் அடி வடித்து அந்த வீட்டுக்குள்ளே அந்த லக்ஷ்மியை கூட்டிகிட்டு வரணும். சுவாமி ரூமில் எடுத்துகிட்டு ஆசனம் தரணும், நெய்வேத்தியம் பண்ணணும். சார், சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணால் சாப்பிடுவாங்களா சார் அப்படின்னா சாப்பிடுவாங்க. எப்படி? நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணும்போது அந்த வாசனையை உள்ளிழுக்கிறது இருக்கு பாருங்கள், அதுதான் சுவாமி சாப்பிட்றது நெய்வேத்தியம். அந்த சுவாசம், சுகந்தத்தை சுவாசமாக இழுப்பது. அதனால தான் நீங்கள் சுவாமி நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி யாருன்னா குழந்தைங்க அந்த பட்சணத்தை தொட்டுட்டா கூட முகந்து பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முகந்து பார்க்காதன்னு சொல்கிறதுக்கான காரணம், சுவாமி ஒருவரே அந்த சுகந்தத்தை சுவாசமாக உணவாக எடுத்துக்கொள்கிறார். அதனால தான் அதுக்கு நெய்வேத்தியம்னு பேர். அந்த நெய்வேத்தியத்துக்கு இன்றைக்கி நீங்கள் பண்ண வேண்டியது என்ன? இந்த பாட்டை கேளுங்க. என்ன நெய்வேத்தியம் பண்ணலாம், எப்படிப்பட்ட நெய்வேத்தியம் பண்ணலாம், அந்த நெய்வேத்தியத்தினால நமக்கு என்ன பலன் கிடைக்கும், நம்ம குடும்பத்துக்கு சந்தோஷம் வருமா, நிம்மதி கிடைக்குமா, அதை சொல்லி தர்றதுக்கு தான் ஜெயா டிவி விளக்கேற்றும் நேரம் இருக்கு. ஆதிலக்ஷ்மி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி பஞ்சுத்திரி போட்டு பசும் நெய்தனை ஊற்றி குங்குமத்தில் பொட்டிட்டு கோல மஞ்சள் தானுமிட்டு பூமாலை சூடி வைத்து பூஜிப்போம் உன்னை திருமகளே. திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக, அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக, அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக. திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக. வாசலிலே மாக்கோலம் வீட்டினிலே லக்ஷ்மிகரம், வாசலிலே மாக்கோலம் வீட்டினிலே லக்ஷ்மிகரம், நெற்றியிலே ஸ்ரீ சூர்ணம் நெஞ்சினிலே லக்ஷ்மிகரம். அம்மா நீ ஆதரித்தால் அகிலமெல்லாம் இன்பமயம், அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் க்ஷேமமயம், அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் க்ஷேமமயம். அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக, அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக.
டிவியின் விளக்கேற்றும் நேரம் சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் ஒரு சுபமான விளக்கேற்றி ஒரு நல்ல நிகழ்ச்சி இப்போ போய்கிட்டு இருக்கு. உங்கள் வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்யணும் அப்படின்னா ஒரு எளிமையான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்கள் வீட்டினுடைய தலைவாசல் சுத்தமாக இருக்கணும். தலைவாசப்படியை நல்லா சுத்தமாக தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு மாவிலை தோரணம் வேப்பிலையோடு சேர்ந்து கட்டி கோலங்கள் போடணும். ஒரு வீட்டுக்கு உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த தலைவாசப்படியில் கோலங்கள் இருக்கணும். பச்சரிசி மாவினால் கோலங்கள் போட்டு இன்றைக்கி சாயந்தரம் அந்த விளக்கு நான் சொன்ன மாதிரி திரியில் தீபம் போட்டு அந்த திரியில் அந்த தீபத்தை விளக்கு ஏற்றி அந்த காமாட்சி அம்மா விளக்கோடு நீங்களும் இல்லத்தரசியும் மகாலட்சுமியும் இருவருமே 2 பேரும் சேர்ந்து வீட்டினுடைய அந்த சுவாமி ரூமில் சுவாமிக்கு ஆசனம் கொடுத்து நைவேத்தியம் பண்ணி இவ்வளவு தூப தீபங்கள் எல்லாம் போட்டு சுகந்தம் நிரப்பி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அந்த மந்திர ஜெபம். நாடி சுத்தம், மன சுத்தம். அது மட்டுமல்ல, இறைவனும் நீங்களும் ஒன்றாக சேர வேண்டும். அதுதான் இந்த லக்ஷ்மி பூஜையினுடைய ரகசியம். அதுக்கு கோமதி சக்கரம், சங்கு வழிபாடு, சங்கில் தண்ணி ஊற்றி இல்லைனா பன்னீர் ஊற்றி வலம்புரி சங்குனால சுவாமிக்கு அபிஷேகம். அதே மாதிரி சங்கு பூஜையில் நீங்கள் பண்ணும்போது சுகந்தம் வச்சு சந்தனம் இது எல்லாம் போட்டு அந்த சந்தன அபிஷேகம் பண்ணுறது. இந்த சங்கு தண்ணியை எடுத்து வீடெல்லாம் தெளித்து வீடு முழுவதும் சங்கு தண்ணி தெளித்தா அந்த வீடு எப்படிப்பட்ட லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்குங்கிறது சொன்ன தெரியாது, அனுபவிச்சா தான் தெரியும். அதற்கு உங்களுக்கு மூல மந்திரம் வேணும்ல, இதோ அந்த மூல மந்திரம். 1000 இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம், அந்த ஆதிசக்தி கருமாரி ஆலயம் வாழ்வு தரும். 1000 இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம், அந்த ஆதிசக்தி கருமாரி ஆலயம் வாழ்வு தரும். மங்கையரெல்லாம் போற்றி வணங்கும் மங்கள செல்வம், மங்கையரெல்லாம் போற்றி வணங்கும் மங்கள செல்வம், அதை குங்குமத்தாலே அள்ளி கொடுக்கும் கலியுக தெய்வம். 1000 இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம். ஆனி மறைந்து ஆடி பிறந்ததும் கண்மலரும், கருமாரி அம்மனின் அருள்மழையாலே மண் குளிரும். ஆனி மறைந்து ஆடி பிறந்ததும் கண்மலரும், கருமாரி அம்மனின் அருள்மழையாலே மண் குளிரும். முன்னை வினைகளை ஓடிடச் செய்யும் அன்னையின் தீர்ப்பு, முன்னை வினைகளை ஓடிடச் செய்யும் அன்னையின் தீர்ப்பு. அவள் முத்துக் கரங்களில் கூட்டி மகிழ்வோம் சந்தன காப்பு. 1000 இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம், அந்த ஆதிசக்தி கருமாரி ஆலயம் வாழ்வு தரும். மங்கையரெல்லாம் போற்றி வணங்கும் மங்கள செல்வம், அதை குங்குமத்தாலே அள்ளி கொடுக்கும் கலியுக தெய்வம். 1000 இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம். நதியாய் பாயும் பன்னீராலே அபிஷேகம், தினம் 40 கோடி நறுமலராலே அலங்காரம். நதியாய் பாயும் பன்னீராலே அபிஷேகம், தினம் 40 கோடி நறுமலராலே அலங்காரம். தங்கரதத்தில் அம்மன் அமர்ந்து ஊர்கோலம்,
தானத்திலேயே மிகப்பெரிய தானம் இந்தங்க, எதை சொல்கிறீங்க? எது என்ன தானம்? அவல் தானம். அந்த அவல் தானம் செய்யும்போது ஐஸ்வர்யங்கள் கொட்டி கிடக்கும், அப்படியே லக்ஷ்மி கடாட்சம் வந்துடும். இதுக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் சார், வெள்ளிக்கிழமை அதுவுமா ஒரு நல்ல விஷயம் நீங்கள் எங்களோட பகிர்ந்துங்க அப்படின்னா, குசேலர் அவருடைய நட்புக்காக கிருஷ்ணனை போய் பார்க்குறார். கிருஷ்ணனை பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்தது அந்த அவல் ஒன்று தான். அந்த அவலை தானம் தருகிறார். யாருக்கு? பகவானுக்கே. கிருஷ்ணனுக்கே நண்பன் குசேலன் தானமாக தருவது அந்த அவல். அந்த அவலை தானம் தரும்போது கிருஷ்ணனுக்கும் தெரியும் அந்த அவல் எதற்காக, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அவலை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அவளுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே அவளுக்கு மறுபிறவி கிடையாது, அடுத்த ஜெனரேஷன் கிடையாது. அதை வேற ஒரு உருவமாக நீங்கள் மாற்ற முடியாது. அதை தான் குறிப்பாக குசேலர் இங்கே கிருஷ்ணனுக்கு சொன்னது. இதுதான் என்னுடைய கடைசி ஸ்டேஜுப்பா, இதுக்கு மேலே என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, அவளை எந்த ரூபமாகவும் மாற்ற முடியாது, இந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையும் இருக்குது. ஆகவே இதை நீங்கள் வாங்கிக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடு அப்படின்னு சொல்லாமல் சொன்னது. அந்த தான வழியாக அந்த அவலை வச்சு கிருஷ்ணன் அதை புரிஞ்சுக்கிட்டார். இவங்கிட்ட இருக்கிற கடைசி ஆயுதம் அந்த அவல், அதை கொடுத்துட்டான். மீண்டும் அவனுக்கு வேறு தானம் கொடுக்கறதுக்கு வழி இல்லை. ஆகவே இந்த அவலை எடுத்து அப்படியே வாயில் போட்டுக்கிட்டாப்புல. ஒரு பிடி, 2 பிடி, 3வது பிடி போடும்போது மனைவி தடுத்துறா. ஏன்னா முழு செல்வமும் தானத்துக்கு கொடுத்ததுக்கு பதிலாக போயிடும். ஆகவே அப்படிப்பட்ட தானம் தான் அந்த அவில் தானம். ஆகவே நம்ம ஜெயா டிவி நேயர்களும் இந்த காலகட்டத்தில் பாலோடு சேர்ந்த அவல் இதையெல்லாம் இறைவனுக்கு நைவேத்தியம் செஞ்சு நீங்களும் எல்லாருக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு, இந்த அவல் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பாட்டு வேண்டாமா? ஓம் நமோ நாராயணா 8 எழுத்து மந்திரத்தை சொல்ல வேண்டாமா? அந்த மந்திரமும் ஜெபிச்சு அந்த மந்திரத்தையும் சொல்லி இந்த அவலையும் தானம் பண்ணால் என்ன கிடைக்கும்? இது கிடைக்கும், அது கிடைக்கும். எது கிடைக்கும்? மன நிம்மதி கிடைக்கும், அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கும். இப்படிப்பட்ட கொரோனா காலத்தில் தனியாக வீட்டிலேயே பூஜை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட அவல் தானம், பாலோடு சேர்ந்த அவல், இது எல்லாம் உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். ஜெயம். ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா, ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. உன்னன் திருநாமம் சொன்னே நீசா, சொல்ல சொல்ல இனிப்பது சர்வேசா, சொல்ல சொல்ல இனிப்பது சர்வேசா. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா.
వెంకటేశ ఓం నమో శ్రీ శ్రీనివాస சங்கிலே வேதமொலிக்கும் சக்கரம் பாவம் விளக்கும் சங்கிலே வேதமொலிக்கும் சக்கரம் பாவம் விளக்கும் நாமும் நடுவில் கொண்ட தேஜா ஞானக்கதிர் பொழியும் பிரகாசா ஞானக்கதிர் பொழியும் பிரகாசா ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேச ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேச ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாச உந்தன் திருநாமம் சொன்னேன் ஈசா சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரத்தில் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் இந்த விளக்கேற்றுற நேரத்தில் எப்படியெல்லாம் ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய பூஜைகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோபூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனால் இந்த காலகட்டத்தில் கோபூஜைக்கு எங்கே போகிறது? வீட்டை விட்டே வெளியே போக முடியலையே. அப்படிப்பட்ட நேரத்தில் தவனம் என்ன, துளசி, தாமரை பூக்கள், அதே மாதிரி இந்த மருதாணி பூக்களை வச்சு லக்ஷ்மிக்கு அர்ச்சனை செய்யும்போது அந்த வாசனை மலர்கள், வாசனை எங்கெல்லாம் இருக்கோ சுகந்தம், அங்கே லக்ஷ்மி கடாட்சம். சங்கு, பார்க்கடலில் லக்ஷ்மியோடு பிறந்தது சங்கு. சங்குல பால் ஊற்றி சந்திரனுக்கு நைவேத்தியம். இந்த காலகட்டத்தில் பிறை சந்திரனை பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சந்திர தரிசனம். இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் உபவாசம் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த விரதத்தை முடித்த பிறகு தயவு செஞ்சு சந்திர தரிசனம் பார்த்து நீங்கள் விரதத்தை முடிங்க. அந்த விரதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி இதோ ஒரே ஒரு பாட்டு. ஸ்ரீரங்கநாயகனை தினம் வேண்டி தொழுதாலே மண்ணுலகே வைகுண்டம் அல்லவா. ஸ்ரீரங்கநாயகனை தினம் வேண்டி தொழுதாலே மண்ணுலகே வைகுண்டம் அல்லவா. திருமகள் அருளுடன் செல்வங்கள் பெருகிடும், மனதினில் நினைப்பது செயலென தொடங்கிடும். வேதங்களும் வாழ்த்துகின்றவே கடத்தவா, நின் பாதங்களை சரணடைந்தேன் ரங்கநாயகா. ஜெய 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 கோவிந்தா, ஸ்ரீ ஹரி ஹரி ஜெய ஹரி ஹரி வைகுண்டா. ஜெய 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 கோபாலா, ஸ்ரீ ஹரி ஹரி ஜெய ஹரி ஹரி வைகுண்டா. ஸ்ரீரங்கநாயகனை
மயிலோடு விளையாடும் எழில் காண்கிறாய். வயலூரின் வேல்முருகன் அருகாமையில் மயிலோடு விளையாடும் எழில் காண்கிறாய். உச்சிமலை விநாயகன் மெச்சி தினம் புகழ்வானே, சமயபுர மகமாயி அண்ணன் என்று நெகிழ்வாளே. காவிரி தோரம் கோவில் ஸ்ரீரங்கம் அருள் தருகிற அழகிய திருத்தலம் அல்லவா. கண்முறக்கமும் உனக்கொரு எழுத்தவம் அல்லவா. ஸ்ரீரங்கநாயகனை தினம் வேண்டி தொழுதாலே மண்ணுலகே வைகுண்டம் அல்லவா. ஸ்ரீரங்கநாயகனை தினம் வேண்டி தொழுதாலே மண்ணுலகே வைகுண்டம் அல்லவா. திருமகள் அருளுடன் செல்வங்கள் பெருகிடும், மனதினில் நினைப்பது செயலென தொடங்கிடும். வேதங்களும் வாழ்த்து நின்றவை கடத்தவா, நின் பாதங்களை சரணடைந்தேன் ரங்கநாயகா. ஜெய 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 கோவிந்தா, ஸ்ரீ ஹரி ஹரி ஜெய ஹரி ஹரி வைகுண்டா. ஜெய 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 கோபாலா, ஸ்ரீ ஹரி ஹரி ஜெய ஹரி ஹரி வைகுண்டா. ஸ்ரீரங்கநாயகனை தினம் வேண்டி தொழுதாலே மண்ணுலகே வைகுண்டம் அல்லவா. மண்ணுலகே வைகுண்டம் அல்லவா. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். என்ன தவன் செஞ்சங்க, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி உங்கள் வீட்டிலையே வந்து ஒவ்வொரு நாளும் மாலையில் தீபம் ஏற்றும் இந்த சந்தியா காலத்தில் சந்தியா தீபம் எப்படியெல்லாம் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும், என்ன தவம் செய்திருப்பேன் இல்லைங்களா. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறைவனோட ஒன்றி போகணும், இறைவனோடு சேர்ந்து இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் கிரக தோஷங்கள் கிரக பிரச்சனைகள் அத்தனைக்குமே தீர்வு காணணும் அப்படின்னா 11 இளநீர், அதே மாதிரி சுமங்கலி பொருட்கள், மாதுளம்பழத்தை மாதிரி தானம், மிகப்பெரிய தானம் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. அதுவும் சுமங்கலிகளுக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் 11 சுமங்கலிகளுக்கு அந்த மாதுளம்பழம் தானம். ஒவ்வொரு கொட்டைகளுக்கும் ஒவ்வொரு பலன். செஞ்சு பாருங்கள். அதுலேயே இந்த நாளில் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே தானம் செய்யுங்க. அந்த பாடல் என்ன பாடல்? தானத்தில் சிறந்தது தவத்தினுடைய பயன். என்ன தவம் செய்தாய்?
இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், லக்ஷ்மி கடாட்சம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்போது யானையினுடைய மந்தகம் அப்படின்னு. அதே மாதிரி தான் ஒரு பெண்ணோட வகிடு, இந்த வகிட்டில் குங்குமம் வச்சா கணவனுக்கு ஆயுள் கூடும், லக்ஷ்மி கடாட்சம், வீட்டில் மன நிம்மதி, சந்தோஷம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் என்ன அப்படின்னா, இந்த தீபத்தினுடைய ஒளி பற்றி பெருமை, கோதையினுடைய பெருமை, திருப்பாவையினுடைய பெருமை, பாவை நோம்பினுடைய பெருமை. அதுவும் யார் பாடுறது? வீரமணி. வீரம் இருந்தால் போதுமா? லக்ஷ்மி கடாட்சம் வேண்டாமா? லக்ஷ்மி கடாட்சம் இருந்தால் போதுமா? கல்வி வேண்டாமா? கல்வி, செல்வம், வீரம் மூன்றும் இருந்து வீரமணி எப்படியெல்லாம் இந்த கோதையினுடைய பாடல் பாடுறார், நீங்களே கேளுங்க. கண்ணா 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 கண்ணா, கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான், கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான், ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். வாரணம் அணியாக பலம் வரும் மணநாளில் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான், மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். மார்கழி பனி நாளில் மங்கையர் இளம் தோளில், மார்கழி பனி நாளில் மங்கையர் இளம் தோளில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான், கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். ஆவணி பொன்னாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான், அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான். அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி, அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான், சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான். பொன்மகள் பாஞ்சாலி பூங்குயில் தனை காக்க தென்றலின் வடிவாக கண்ணன் வந்தான், தென்றலின் வடிவாக கண்ணன் வந்தான். போர்முக பார்த்தனின் புயங்களை காத்திட இதையின் வடிவாக கண்ணன் வந்தான், இதையின் வடிவாக கண்ணன் வந்தான். ஏழை குச்சேலனுக்கு
தோழமை தாழ் தந்து வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான். வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான். வாழிய பாடுங்கள் வலம் வந்து தேடுங்கள். வாழிய பாடுங்கள் வலம் வந்து தேடுங்கள். வந்து நிற்பான் அந்த கண்ணன் என்பான். வந்து நிற்பான் அந்த கண்ணன் என்பான். கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம் வெள்ளிக்கிழமை. எப்படியெல்லாம் பூஜை, எப்படியெல்லாம் அந்த பாடல்கள், எப்படியெல்லாம் அந்த மந்திரங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தீபங்கள் ஏற்றுவது எப்படி, அந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இதே மாதிரி மீண்டும் உங்களுக்கு நாளை திங்கக்கிழமை வருவேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இல்லை, திங்கக்கிழமை வருவேன். ஆகவே வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி, எல்லோரும் இன்புற்றிருக்க வேறொன்றறியேன் பராபரமே. சர்வே ஜனா சுகினோ பவந்து.